எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். எதிரொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திடீரென வீட்டை விட்டு ஓடும் மகிந்த, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வைக்கப்படும் ஆப்பு, அனுர அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை. பாதாள குழுவால் தயாரிக்கப்பட்டு நாடு முழுவதும் விற்பனை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள், படையினரின் விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல், அச்சத்தில் மக்கள். செம்மணி தொடர்பில் வெளியாக போகும் அதிர்ச்சி தரும் உண்மைகள், உண்மையை உடைக்கும் முக்கிய புள்ளி. பாதாள குழுவினரால் சுட்டிக்காட்டப்பட்ட முக்கிய புள்ளி, சிக்கப்போகும் ஜனாதிபதி கனவு காண்பவர், அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட அமைச்சர். போர்க்குற்ற விசாரணைகள் தொடர்பாக தங்களது அதிரடி நிலைப்பாட்டை அறிவித்த அனுர அரசு. சர்வதேசத்தில் இருந்து இலங்கைக்கு வரும் மிகப்பெரிய ஆபத்து, விதிக்கப்பட போகும் தடைகள், வெளியான எச்சரிக்கை. போலீசாரின் விசேட சுற்றிவளைப்பு, அதிரடியாக கைது செய்யப்பட்ட பல போலி கடவுச்சீட்டுகள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். நுவரேலியாவில் ரகசிய இடமொன்றில் குற்றக்கும்பல் தலைவர் கெகல்பத்ர பத்மே தலைமையிலான குழுவால் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கப்பட்டு நாடு முழுவதும் விற்பனை செய்யப்பட்டதாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. மித்தனிய மற்றும் தங்காலை பகுதிகளில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சுமார் 50,000 கிலோ ரசாயனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த ரசாயனங்கள் முன்னாள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பெரி மற்றும் அவரது சகோதரர் பியால் மனம்பெரி ஆகியோரால் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஈரானில் இருந்து 2 கொள்கலன்களில் இந்த ரசாயனங்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் அதை அனுப்பியதில் கெகல்பத்ர பத்மேக்கு பாணாந்துறையைச் சேர்ந்த குடு நிலங்க உதவியதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்கும் சட்டம் தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பை சபாநாயகர் பெற்றுள்ளார். மேலும் இந்த தீர்ப்பு நாளை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமூலம் நிறைவேற்றப்பட்ட பின் ஓய்வூதியத்தை தவிர்த்து முன்னாள் ஜனாதிபதிகள் அனுபவித்து வந்த அனைத்து சலுகைகளும் ரத்து செய்யப்பட உள்ளன. அரசாங்க வீடுகளில் தங்கியிருக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளை வெளியேற்றுவதே இந்த சட்டத்தின் பிரதான நோக்கமாகும். தற்போது அரசாங்க வீட்டை பயன்படுத்தி வருபவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மட்டுமே ஆவார். மேலும் மஹிந்த ராஜபக்ச இந்த சட்டம் நிறைவேற்ற பின் விஜயராமவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவார் என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக இதுவரையிலும் வெளிப்படுத்தப்படாத தகவல்களை ஊடகங்கள், சர்வதேச சமூகம் மற்றும் நீதித்துறைக்கு வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சிறை கைதி சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலையில் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்திற்கு பதில் வராத நிலையில் சோமரத்ன ராஜபக்ச தனது மனைவியின் மூலம் சமீபத்தில் மற்றொரு கடிதத்தை அனுப்பியுள்ளார். அதில் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் தாம் சிக்க வைக்கப்பட்டமை மற்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவின் பங்கு குறித்த குற்றச்சாட்டுகள் மீண்டும் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 1996 ஆண்டு இடம்பெற்ற செம்மணி படுகொலை, வடக்கில் சித்திரவதை கூடங்கள், அதில் ஈடுபட்ட இராணுவ மற்றும் அரசியல் அதிகாரிகள் குறித்த தகவல்களை வெளிப்படுத்த உள்ளதாகவும் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்து நீதியை நிலைநிறுத்துமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இறுதிப் போரில் இடம்பெற்ற வெள்ளைக்கொடி சம்பவம் உட்பட்ட எந்த ஒரு விசாரணைக்கும் அரசு தடையாக இருக்காது என்று பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், பொறுப்புக்கூறல் விசாரணைகளை முன்னெடுப்பது ஜெனீவா மனித உரிமை பேரவையை மகிழ்விப்பதற்காக அல்ல, மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே எனவும் குறிப்பிட்டார். மேலும் செம்மணி மனித புதைகுழி உள்ளிட்ட பல விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் காணாமலாக்கப்பட்டவர்களின் விடயத்திலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இது மட்டுமல்லாது விசாரணைகளுக்கு தேவையான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை சர்வதேசத்திடமிருந்து பெறலாம் என்றாலும் விசாரணைகளின் பொறுப்பாளர்கள் இலங்கையே ஆக வேண்டும் என்ற அரசின் நிலைப்பாடு எனவும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் வீட்டோ அதிகாரம் பயன்படுத்தப்படாமல் இருந்தால் இலங்கைக்கு பல்வேறு தடைகள் விதிக்கப்படும் அபாயம் நிலவுகிறது என பேராசிரியர் பிரதீபா மகாநாம எச்சரித்துள்ளார். 2010 ஆண்டு முதல் ஐநா மனித உரிமைகள் பேரவையால் பரிந்துரைக்கப்பட்ட நடவடிக்கைகளை நிறைவேற்றாவிடில் நாட்டிற்கு கடுமையான ஆபத்து ஏற்படக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டக் இலங்கை தொடர்பில் 13 பக்க அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். அதில் குறிப்பிடப்பட்ட சில பரிந்துரைகள் நாட்டின் இறைமைக்கும் ஒற்றுமைக்கும் பாதகமானதால் அரசு அவற்றை நிராகரித்துள்ளது. மேலும் பிரிட்டன், கனடா, மலாவி உள்ளிட்ட 5 நாடுகள் இணைந்து இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டுவர உள்ளதாகவும், இந்த நிலையில் இந்தியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட முக்கிய நாடுகளை எமது பக்கம் வாக்களிக்க செய்வது அவசியம் என்றும் பேராசிரியர் பிரதீபா மகாநாம வலியுறுத்தியுள்ளார். கனேமுள்ள காவல்துறை பிரிவின் ஹொராஹொல்ல பகுதியில் 83 கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமாக வைத்திருந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறை பரிசோதனையில் 51 வயதுடைய பத்தலையைச் சேர்ந்த ஆணொருவரும் 62 வயதுடைய கனேமுள்ளையைச் சேர்ந்த பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கனேமுள்ள காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
பாதாள குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் வெளிப்படுத்திய ரகசியங்களினால் ஜனாதிபதி கனவு காண்பவர்கள் அச்சமடைந்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பேசிய அவர், ஊழல்வாதிகளுக்கு எதிராக சட்டத்தினூடாக நடவடிக்கை எடுக்கும் போது எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்துள்ளன என்றும் போதைப்பொருள் வியாபாரத்திற்கும் சில அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருப்பது விரைவில் மக்களுக்கு வெளிப்படும் எனவும் கூறினார். மேலும் கடந்த அரசாங்கங்களின் அனுசரணையில் பாதாள குழுக்கள் பாதுகாக்கப்பட்டதாகவும் இன்று அவர்கள் கைது செய்யப்பட்டதால் பல அரசியல்வாதிகள் அச்சத்தில் உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் எதிரொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இன்றைய மதிய நேர செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.